ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.3ல் 4வது கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். 4வது கொஷின் பாருங்க என்ன கேட்குறாங்க. 4 ஆடவரும் 4 மகளிரும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை 2 ஆடவரும் 5 மகளிரும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அவ்வேலையை ஒரு ஆடவர் மற்றும் ஒரு மகளிர் தனித்தனியாக செய்து முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லுங்கள். ஆடவர்னா ஆணை குறிக்கும், மகளிர்னா பெண்களை குறிக்கும், அதான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு அவங்க தனித்தனியாக யோசிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்னா, ஒரு ஆடவர் தனியாக செய்து முடிப்பதற்கு X நாட்கள் மற்றும் மகளிர் தனியாக செய்து முடிப்பதற்கு Y நாட்கள் ஆகும். பாருங்கள், 4 ஆடவரும் 4 மகளிரும் சேர்ந்து 3 நாட்களில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இது 3 நாள்லன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்குன்னா நம்ம வகுத்தலில் இது போட்டுடணும். இப்போ வகுத்தலில் போட்டிங்கன்னா அப்போ ஒரு நாளைக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது இது ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 ஆடவர் 4 மகளிர். அப்போ ஆடவர்னால் நம்ம எக்ஸ்ன்னு எழுதணும், மகளிர்னா Y. அப்போது 3 நாட்கள்னால் நம்ம ஒரு நாளைக்கு குறிக்கிறதுனால வகுத்தலில் போடணும். அப்போது என்ன வரும், 4/x கூட்டல் 4/y இஸ் ஈக்குவல் டு 3 நாட்கள்னால் 1/3ன்னு வரும். அடுத்தது இது பாருங்கள், 2 ஆடவர் 5 மகளிர். ஆடவர்னா எக்ஸ், மகளிர்னா Y. அப்போது 2/x கூட்டல் 5/y இஸ் ஈக்குவல் டு எத்தனை நாள், 4 நாள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/4. அப்போது இது பையில் இருக்கிறது, இது 1/xன்னு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இது பிரித்து எழுதிங்கன்னா 4 பெருக்கல் 1/xன்னு வரும். அப்போது 1/xஐ நம்ம S மற்றும் இது 1/yஐ நம்ம T என எடுத்துக்கலாம். அப்போது என பிரதி இட. அப்போ இதில் நம்ம 1/xனால் இது பெருக்கி வெளியே வந்துச்சுன்னா 4Sன்னு வரும். இது 4T, இது 2S, இது 5Tன்னு அந்த மாதிரி வரும். மாற்றி நம்ம எழுதலாம். அப்போது 1/xக்கு பதிலாக என்ன எழுதலாம், 4S கூட்டல் 4T இஸ் ஈக்குவல் டு 1/3. அடுத்தது என்ன இருந்துச்சு, 2S கூட்டல் 5T இஸ் ஈக்குவல் டு 1/4. ஆனால் இப்போ நம்ம அணி வடிவம் எழுதலாம். அப்போது தொகுப்பின் அணி வடிவம் பார்த்திங்கன்னா இது 4, இதுவும் 4, இது 2, இது 5. அதுக்கப்புறம் எக்ஸ்னால் இதில் ST தானே இருக்குது. அப்போ ST இஸ் ஈக்குவல் டு பினா 1/3 1/4. இப்போ இது எந்த வடிவில் இருக்குது, எக்ஸ். AX இஸ் ஈக்குவல் டு B. இப்போது இதில் A பார்த்திங்கன்னா இது. அப்போ A இஸ் ஈக்குவல் டு 4 4 2 5. X இஸ் ஈக்குவல் டு ST. B இஸ் ஈக்குவல் டு 1/3 1/4. ஆனால் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ A இன்வர்ஸ் பின்னு வரும். அப்போ A இன்வர்ஸ்னால் இது டிட்டர்மெண்ட் ஏவும் அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மெண்ட் A இஸ் ஈக்குவல் டு 4 5. அப்போ 4 பெருக்கல் 5 கழித்தல் 4 2. அப்போ 4 பெருக்கல் 2. அப்போ 4 5 20, 4 2 8. அப்போ கழித்தல் 8. அப்போ 20ல் 8 போச்சுன்னா 12. அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மெண்ட் A வந்து 12. அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் A நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் A இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் மாற்றி போடணும். இதோட குறிகள் மாற்றினீங்கன்னா இங்கே 5ன்னு வரும். இது கழித்தல் 4, இது கழித்தல் 2, இங்கே 4ன்னு வரும். அப்போ நம்ம A இன்வர்ஸில் பிரதி இல்லாமல் A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மெண்ட் A அட்ஜாயிண்ட் A. அப்போ A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் A என்னது 12. அப்போ 1/12. அட்ஜாயிண்ட் என்னது 5 கழித்தல் 4 கழித்தல் 2 4. அப்போ இந்த ஃபார்முலாலே அப்ளை பண்ணிடலாமா. அப்போ X இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B. அப்போ X எங்கே எடுத்துருக்கோம், ST.
அப்போ ஏ இன்வர்ஸ் என்னது 1/12 5 கழித்தல் 4 கழித்தல் 2 4. பி என்னது 1/3 1/4. அப்போது 1/12 அப்படியே இருக்கட்டும். இது பெருங்கன்னா 5 பெருக்கல் 1/3னா 5/3ன்னு வரும். அப்போது 5/3. இது கழித்தல் கூட்டல்னா கழித்தல் வரும். 4 4னா 4/4ன்னு வரும். அடுத்தது இது கழித்தல் இருக்கனால கழித்தல் 2/3ன்னு வரும். இது 4னா 4/4ன்னு வரும். இது பாருங்கள், இது அடிக்க முடியாது, இது அடிக்க முடியும். ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 ஒரு நாள் 4. அப்போது 1 மீறுமா? அப்போது 1/12 5/3 அப்படியே இருக்கட்டும். இங்கே கழித்தல் இங்கே 1 இருக்கிறது, அப்போது கழித்தல் 1. இதுவும் கழித்தல் 2/3. இங்கே கூட்டல் இருக்கிறதுனால கூட்டல் 1. இது 1ஆல் பெருக்குன்னா 3 3. அப்போது 5 கழித்தல் 3/3ன்னு வரும். அப்போது எப்படி அதெல்லாம் 1/12 அப்படியே இருக்கட்டும். இது பண்ணிங்கன்னா 3 3. அப்போ 5ல் 3 கழிச்சிட்டு வகுத்தல 3ன்னு வரணும். இது பெருகிடும், ஒரு 3 3. இது கூட்டிடணும் 3ஓட. அப்போது கழித்தல் 2 கூட்டல் 3/3ன்னு வரும். ஏன்னா இது கீழே பையில் 3 இல்லாதனால இங்கே பெருக்கிட்டு நம்ம அதில் இது பண்ணிடும். அப்போது 1/12 பாருங்கள், 5ல் 3 போச்சுன்னா 2. அப்போ 2/3. 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போது 1/3. அப்போது 1/12 இது 2 நம்பரால் நம்ம பெருக்கிடலாமா? அப்போ பெருக்கிட்டிங்கன்னா 2/3 பெருக்கல் 1/12. அடுத்தது 1/3 பெருக்கல் 1/12. பாருங்கள், கேன்சல் பண்ணலாம். 1 2 2 6 2 12. அப்போ 3 6 18. அப்போ மேலே என்ன இருக்குது 1. அப்போ 1/18. அடுத்தது இது பாருங்கள், ஒரு 1 1 தான். அப்போது 1/3 12 36. அப்போது 36. இது எஸ் தானே, இது எஸ், இது டி. அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/18, டி இஸ் ஈக்குவல் டு 1/36. அப்போ நம்ம எக்ஸுன்னா என்ன எடுத்துருந்தோம்? 1/x. அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/xனா, அதே மாதிரி இது டீனா 1/yன்னு எடுத்தோமா? அப்போ 1/xனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது 18. இது என்ன இருக்குது y இஸ் ஈக்குவல் டு 36. y இடத்துல 36 இருக்குது, எக்ஸ் இடத்துல 18 இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான். அப்போ கடைசியில் என்ன எழுதணும்னா, ஆகையால் ஓர் ஆடவர் தனியாக செய்து முடிப்பதற்கு 18 நாட்கள் மற்றும் ஒரு மகளிர் தனியாக செய்து முடிப்பதற்கு 36 நாட்கள் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 4வது கேன்ஸ்.